ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்டிமேஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நானேஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற சாங்கார் போய்ட்டு அந்த லிரிக்ஸ் மாதிரி வந்து பண்ணால் புக் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புரியும். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து பண்ணி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தள்ளி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட் வந்து பண்ணால் பேக்ரவுண்டு போய் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்பேரிஸாக கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் தரப்பு இருக்கா ஜஸ்ட் இதோட சைஸ் நான் ரைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ வந்து பண்ணதுக்கு சாங் எண்டு வரைக்கும் இந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் அதுக்கு அந்த பேக்ரவுண்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ராக்ஷன் வேப் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வெப்னு இருப்பாருங்க அந்த எஃபெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சேடு செட்டிங் கொடுத்துங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்க்கு வந்துக்கோங்க. ஸோ பொசிஷன் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபேமே கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃபேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 270 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒய்யோடைய வேல்யூ 270 வச்சுக்கோங்க. ஓகே, முடிஞ்சு. இப்போ கீழே வந்து பார்த்தினாக்க இந்த ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேம் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃபேமே கொடுத்துங்க. இப்போ இந்த எக்ஸ் ஒய் ரெண்டு வேலையுமே 270 வச்சுக்கோங்க. இப்போ ஒய்யோடைய வேலையை நாம் 270 வச்சுக்கலாம். இப்போ அப்படி கீழே மூவ் பண்ணினா மேக்னெட்னு இருக்குது அதே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு 0.030 வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் எது சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்டில் மறுபடியும் டிஸ்ட்ராக்ஷன் வேபில் கீழே மூவ் பண்ணினா லாஸ்ட் எஃபெக்டாக வெப்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேமே நீங்கள் வந்து பண்ண கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு எண்டு போயிட்டு ஸோ அங்கே ஒரு கீ ஃபேம் கொடுத்துங்க. ஸோ இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.00 வச்சுக்கோங்க. ஸோ ஆங்கிள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்படி கீழே மூவ் பண்ணினா ஸ்மீன்னு இருப்பாருங்க அது நீங்கள் வந்து பண்ண கிளிக் பண்ணிட்டு 20 இருக்கிறது 3.0 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கீழே வந்து பண்ண மேக்னெட்னு இருக்குது அதை வந்து பண்ண கிளிக் பண்ணிட்டு 0.7 வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் வந்து பண்ணாக்க பேக் போயிட்டு நீங்கள் ஸோ இப்போ நீங்கள் ஆட் எஃபெக்டில் போயிட்டு ஒப்பாசிட்டி விசிபிலிட்டி இருப்பாங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபேட் நோட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் வந்து பண்ண செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் ஆட் எஃபெக்டில் போயிட்டு கலர் ரேட்டில் மேலே டாப்பில் பிரைட்னஸ் காஸ்ட்னு இருக்கா அது நீங்கள் வந்து பண்ண செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் உங்களோட பிக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்னஸாக இருந்துச்சுனாக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ண லைட்டாக பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம வந்து பண்ணால் பேக் போய்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க. மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்பேரிசன் பாருங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேயரை வந்து பார்த்தீங்கன்னா சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் ப்ரெல்லில் மாஸ்க் ப்ரெல்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு 0.155 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அப்படி நீங்கள் வந்து பண்ணாக்க பேக் வந்துக்குங்க. சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் அப்படியே நீங்கள் வந்து பண்ணால் பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஷோகும். ஸோ இதில் சாங்க்கு மேலே ஒரு குரூப் இருக்கு பாருங்க அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாஸ் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்துங்க. ஸோ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நாம் எடிட் பண்ணதே ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாஸ் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துங்க. சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு அன்குரூப்னு இருக்குதா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ண அன்குரூப் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை குரூப் பண்ணிக்கலாம். அன்குரூப் பண்ணோடனே நீங்கள் ஆட் பண்ண சாங் எண்டு வரைக்கும் இந்த லேயர்ஸ் எல்லாமே இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குது இல்லை எக்ஸ்ட்ரா வேணுனாக்கா அது எப்படி கம்ப்ரஸ் பண்ணி எஸ்எம் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணால் கம்ப்ரஸரும் எஸ்எம் பண்ணுறதும் அதே சேம் எடுத்தும் ஜஸ்ட் எண்டுக்கு போயிட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி எஸ்எம் ஆயிரும். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் அந்த லிரிக்ஸை தவிர மீதி எல்லா லேயருக்குமே நீங்கள் வந்து பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ இப்போ இதில் நீங்கள் எது எது சேஞ்ச் பண்ணுறது மட்டும் நான் வந்து பண்ண சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்று இருக்கா, ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபில்லில் போயிட்டு ஸோ நீங்கள் என்ன மாதிரி இமேஜஸ் நீங்கள் அதில் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண இதில் கலரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுற பாருங்கள். நான் வந்து பண்ண இந்த டார்க் ப்ளூ கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் க்ரீன் கலர் கொடுக்குறேன் பாருங்கள், சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி அந்த இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்குது, அது நீங்கள் கிளிக் போயிட்டு எட் டெஸ்ட்டில் போயிட்டு ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கினாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு மேலே ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை கிளிக் போய்ட்டு டெஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன சாங் எடிட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த சாங்குடைய லிரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்குங்க. ஸோ இதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சாங்குடைய மூவியுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பண்ணாக்க கொடுத்துக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வரல ஸோ இது வந்து பண்ண சேனல் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உங்களுடைய நேம் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டெஸ்ட் வந்து பண்ண கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இதில் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் இருக்காது. ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் நான் வந்து பண்ண சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் டெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், அந்த எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். ஜஸ்ட் நம்ம அதை வந்து பண்ண ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சுன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லிக்ஸ் எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட் ஃபேமுடைய வேல்யூ மட்டும் வந்து பண்ணாக்க ஃபுல்லாக இன்க்ரீஸ் போயிட்டு 100 வச்சு விட்டுக்கோங்க. ஓகே. அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணால் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இது லெட்டரில் இருக்கான்றதை நீங்கள் வந்து பண்ண செக் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த லேயர் இருக்கிறது காம்போட்டுக்கு அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட்டு கீழே ஆஃப் செட் இருக்கா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒய்யடு வேல்யூவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் வந்து பண்ண எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஸ்கேல் இருக்குது பாருங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு -1.00 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்ட்ரென்த் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஆல்ஃபாவும் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணினாக்கா ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கும். இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கும். ஈஸி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு 26 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் அவுட் இருக்குது, அதை வந்து பண்ண கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு -100 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் லேம்ப்னு இருக்கா, அதை வந்து பண்ண கிளிக் பண்ணிட்டு ஒரு 800 வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தா நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சிடுச்சா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்கா அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட்டில் போயிட்டு உங்கள் சாங்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபாண்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஹைட் மோஷன்லேயே இருக்கும், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஃபாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த லிரிக்ஸை நீங்கள் எப்படி எடிட் பண்ணலாம், ஜஸ்ட் அதிலே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாஸ் எங்கே கொடுத்து காப்பிலேயே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க காப்பி பண்ணது அதே பாஸ் எங்கே கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் மேல் ஆடிட்டுக்கு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பேட்டட்ஸில் போயிட்டு உங்கள் சாங்கு தகுந்த லிரிக்ஸ் வந்து பண்ண நீங்கள் எடிட் பண்ணிங்க. ஸோ இதை நீங்கள் கட் பண்ணுற எஸ்எம் பண்ண தோணுச்சு, எனக்கு எக்ஸாமுக்கு லிரிக்ஸ் இங்கே முடியுதுனாக்க ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்எம் பண்ணுறது அதே சேம் மெத்தட். ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எஸ்எம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் சாங்கு ஃபுல்லாக லிரிக்ஸ் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, லிரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த லேயர்லேருந்து அப்படி நீங்கள் லாக் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ணால் நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணினா அது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆயிரும். ஸோ இதுக்கு ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா அந்த பேக்ரவுண்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் ஃபேடிங் நோட்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி ஃபேட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த குரூப்பு கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டுக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அந்த பேக்ரவுண்டு பிக் வந்து பண்ணால் கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்குது, அது வந்து பண்ணாக்கு கொஞ்சம் டல் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த பேக்ரவுண்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து பார்த்தா லேட்டாக கம்மி பண்ணால் அது வந்து டார்க்னஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிக் அந்த அளவுக்கு டார்க்னஸ்மோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன் சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் ப்ரீவில் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சா. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எஸ்எட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட நோட் வீடியோ ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மேலே நியூன்னு இருக்குது பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் இருக்குது அதில் வந்து பண்ண கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் நேனிஸில் தான் நாம எடிட் பண்ணுங்க. ஸோ அதனால் நேனிஸ்ட்டே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே ரெட் கலர் ப்ளஸ் இங்கே இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஹைட் மோஷன்லேயே ஷூட் பண்ணிக்கல. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கீழே ஆடுன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன்னு டைப் பண்ணிங்க. ஸோ வந்துடுச்சா ஜஸ்ட் அந்த க்ளோவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே அந்த 7 இருக்குது பாருங்கள், அதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி பண்ணிக்கோ, ஒரு 6.65 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு த்ரெஷ்ஹோல்டு இருக்கா 0.30 இருக்கிறது ஒரு 0.14 வச்சுக்கலாம். ஓகே, முடிஞ்சு. இப்போ மறுபடியும் இங்கே கீழே ப்ளஸ்ஸையும் கூட்டம் ஜஸ்ட்டு இந்த ஸ்டோரி நீங்கள் வந்து பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நேச்சுரலுக்கு பாருங்கள், அது நீங்கள் வந்து பண்ண செலக்ட் பண்ணிட்டு இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப்னு இருக்குது பாருங்கள், அந்த எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதில் வந்து பண்ண ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் வந்து பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே கீழே மூவ் பண்ணினாக்க ஸோ உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 2.40 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்கிறது ஒரு 17 வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அதையும் நம்ம வந்து பண்ண க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் இருக்கா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு 0.30 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கிறது 0.75 வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓ பட்டன் இருக்கா அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு மேலே 720 இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரேஷியமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த எஸ்பிஎஸ் வேல்யூ வந்து பண்ணால் 30 இருக்கிறது 60க்கு வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணி உங்களுடைய மொபைலுடைய ரேம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் கம்மியாகவே நீங்கள் வந்து பண்ண செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நான் வந்து பண்ணால் வெரியாகி கொடுத்து கீழே க்ரீன் கலர் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கிளிக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.